அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, லைவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 50 டேஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 2ல் இன்றைக்கி டே 3. இந்த டே 3ல் எதை சார்ந்து கொஸ்டின் வரும் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு உண்டான பொருள், ப்ளஸ் பார்த்திங்கன்னா திருக்குறளில் ஈகை அப்படிங்கிற அதிகாரம், அது இல்லாமல் தமிழின் தொன்மை அதை சார்ந்த கொஸ்டின், ப்ளஸ் காமன் டாப்பிக்கு எதிர்ச்சொல், பொருந்தா சொல், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வழக்கம் போல் கொஸ்டினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அகர வரிசைப்படுத்துக. உயிரெழுத்து எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள், பார்த்தோன்னே டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தான், அதாவது ஆப்ஷன் பி இன்பம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதான் வரும். ஓகேங்களா? செகண்டு, மீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? மீ அப்படின்னா வான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ வான்னா மேலே, ஆப்ஷன் சி தான். தேர்ட் கொஸ்டின், பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்? ஆப்ஷன் டி இளம் பயிர் வகையை தான் குறிக்கும். அடுத்ததுங்க, கொத்து, தாறு, கதிர், சீப்பு ஆகியது எந்த வகையை குறிக்கும்? ஓகே, ஆப்ஷன் பி குலை வகையை தான் குறிக்கும். ஓகேங்களா? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என கூறும் கல்வெட்டு எது? ஆப்ஷன் பி அரச்சலூர் கல்வெட்டு தான். எல்லா இடத்துலையும் மழை அதிகமாக பெய்யுது. இங்கே மழை, அங்கே உங்கள் ஊரில் மழைங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின், அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இதில் பேதையார் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பேதையார் அப்படின்னா ஆக்சுவலாக அறிவு இல்லாதவர், முட்டாள் அப்படிங்கிற சில மீனிங் இருக்குது. அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? அறிவுடையவர் அப்படிங்கிறத வரணும். ஓகேங்களா? ஏழாவது கொஸ்டின், பாணி அப்படிங்கிற அழைக்கப்படும் இசைக்கருவி எது? பாணி அப்படின்னு அழைக்கப்படுகிற இசைக்கருவி திமிலை. இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து பொருந்தாதது எது அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல திமிலைக்கு பதிலாக பாணின்னு கூட கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல திமிலை அப்படிங்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது இயற்கை கருவி? இயற்கை கருவிகளில் பொருந்தாதது எது? சாரி, பொருந்தியது எது? நான் கொஸ்டின் தப்பு சொல்கிறேன். ஆக்சுவலாக சங்கு தான் இயற்கை கருவி. மீதி எல்லாமே இயற்கை கருவியால் கிடைச்ச பொருளை வச்சு உருவாக்கின பொருள் தான் இந்த வீணை, புல்லாங்குழல், திமிலை அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது, தொடி அப்படின்னா என்ன பொருள்? தொடி அப்படின்னா வளையல். ஆப்ஷன் டி தான். இதில் எது தவறாக பொருந்தி இருக்கு? நிறைனா மேன்மை தான். அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். இங்கே தூய்மையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது அர்த்தம். பொறை அப்படின்னா பொறுமை, கரெக்டு தான். மதம், கொள்கை கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது, தவறாகவும் இருக்குது. அடுத்தது, இசைக்கு எதிர்ச்சொல் என்ன?
இசைக்கு எதிர்ச்சொல் வசை. மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு இதில் எது? மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு ஆப்ஷன் டி சைகை தான். ஒரே நிமிஷங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஆக்சுவலாக ஏபிசிடி, நான் டிசின்னு போட்டிருக்கிறேன்னா ஏதோ ஒன்று கொண்டு வரலைன்னா அவனுக்கு இது பொறுக்காது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதாவது நீங்கள் டக்குன்னு சீன்னு போட்டிருப்பீங்க இந்த ஆப்ஷனை பார்க்காம. ஒழுக்கம் அப்படிங்கிறது சரி, அதை நீங்கள் எப்படி போட்டிருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, கைன்றது ஒழுக்கம் தான். அடுத்தது, இந்த புக்கில் இந்த வார்த்தைகள்லாம் இல்லை, நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா தகவலும் தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. சரிங்களா, பொறுத்துக. நாற்பத்தி 42 எழுத்து தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. திடீர்னு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான். சரி, ஓகே. ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து ஆச்சா மரத்தை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்தது பா அப்படிங்கிறது கை மரம் அப்படிங்கிறத குறிக்கும். மா வெறும் குறில் மா அப்படிங்கிறது அசோக மரத்தை குறிக்கும். நெடில் மா அப்படிங்கிறது மாமரத்தை குறிக்கும். 4 3 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்குது, அதை கூட தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இதுவும் அந்த வழியாக கொண்டு வந்தது தான். பாம்பை குறிக்கும் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி அல்லாத சொல் எது? அதாவது வந்து நூ அப்படிங்கிறது மட்டும் யானையை குறிக்கும். மீதி மூணுமே இந்த ஈ பா அவு இந்த மூணுமே வந்து பாம்புக்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழியும் அடங்கும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் இது வந்து பாம்புக்குரிய அல்லாத சொல். அடுத்ததுங்க, சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்? எந்த பகுதியில்? கெட்டுப்போன காய்கனி வகையை தான் இந்த சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கிழமை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது, என்ன? கிழமைக்கு உரிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆப்ஷன் டி தான். அடுத்தது, பொறுத்துக. தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. இதில் தோல் கருவி அப்படிங்கிறது முழவு, முரசு. ஆப்ஷனில் 2ங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருந்தாலும் பார்த்துக்கலாம். நரம்பு கருவிகள்ங்கிறது யாழ், வீணை அப்படிங்கிறது. காற்றுக்கருவிகள்ங்கிறது புழல், சங்கு. கஞ்சக்கருவிங்கிறது சாளரா, சேகண்டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? திரியோக மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. திரினா 3. அந்த 3 யோக மருந்துகள் வந்து நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம்தான். நல் தியானம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்ததுங்க, மூளையின் வலது பாதிக்கு பொருத்தமில்லாத செயல் எது? வலது பாதி, இடது பாதின்ட்டு மூளைக்கு 2 இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வலது பாதிக்கு பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி சதுரங்கம். ஒரே நிமிஷங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளில் முதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? திருவள்ளுவர் டாக்டருங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா,
டாக்டருங்கிறவங்க வந்து நோயை மட்டும் அதனுடைய தெரிஞ்சுக்கூடாது, அது ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதில் கொண்டு வந்திருக்காரு. அப்போ காரணம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். எத்தனை அணாக்கள் கொண்டது ₹1? ஆப்ஷன் டி 16 அணாக்கள் கொண்டது தான் ₹1. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஸ். ஆப்ஷன் ஏ பொச்சாப்பு தான். பொச்சாப்பு அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம். சோர்வை தான் நாம் நீக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? விண்ணம்னா சேதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன் டி சேதமற்ற. ஒரே நிமிஷம். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? நயமில செய்வார்க்கும் அப்படின்னா தீமை செய்வார்க்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ தீமைக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, என்ன வரும்? நன்மை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மரபு நிலை திரிதல் செய்யலுக்கு இல்லை. இதில் திரிதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? மரபு நிலை மாறுபடுதல் செய்யலுக்கு இல்லை. திரிதலுக்கு உண்டான மீனிங் வந்து மாறுபடுதல். ஆப்ஷன் ஏ. அடுத்ததுங்க, குறில் கா, அதாவது கா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாத சொல் எது? அல்லாத சொல் கேட்டிருக்காங்க. கா அப்படிங்கிறதுக்கு அரசன், காற்று, மயில் இது மூணுமே பொருந்தும். காத்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நெடில் கா. ஆப்ஷன் டி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். தீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? தீனா நெருப்பு. நெருப்புக்கு பொருள் நம்ம எப்படி வச்சுக்கலாம்? வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி தான். தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். தமிழில் சொல்லுங்கிறதுக்கு நெல்லுங்கிற ஒரு பேர் இருக்குது. ஆப்ஷன் டி தான். அகர வரிசைப்படுத்துக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எப்படி வரும்? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து 3 ஆ வந்திருக்கு. சொல்லப்போனால் 3 ஆ வந்திருக்கு, 2 ஆ வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த 3 ஆவில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா எல்லாமே ஆ தான் வந்திருக்கு. செகண்ட் லெட்டரை பார்க்கணும். செகண்ட் லெட்டரில் லா இருக்குது, லா இருக்குது, இன்னு இருக்குது. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னா காங்காச்சாவில் எந்த லா ஃபஸ்ட்டு வரும்னா இந்த லா தான் வரும். அதுக்கப்புறம் சிறப்பு லகரம் வரும். அதுக்கப்புறம் நா வரும். நாக்கு முன்னாடி இன்னு இருக்கிறதுனால இது தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கேட்டகிரி வந்து நெடிலாக வந்துருச்சு. இதுக்கு நம்ம செகண்ட் லெட்டர்லாம் பார்க்க தேவையில்லை. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாம் உடைமை டேஸ். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படிங்கிற ஈகைங்கிற அதிகாரத்திலிருந்து வந்த குறள் தான் இது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது,
இங்கே இருப்பதே சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம் என்ற பாடலில் உள்ள அகம்பாவம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நமக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம். அகம்பாவம் அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் வந்து செருக்கு. ஆப்ஷன் ஏ தான். வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்களை பொறுத்துக. ஓகே, வல்லினம் எழுத்துக்கள் எங்கே பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்பு 2, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு 2 1, இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படியே தான், கழுத்து தான். அப்போ 2 1 3 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இதில் நிழல் இகழும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நிழல் இகழும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் ஆப்ஷன் சி, ஒளி பொருந்திய. கொஸ்டின் நம்பர் 35. மூளையில் இடது பாதிக்கு பொருத்தம் இல்லாத செயல் எது? படம் வரைதல், படம் போடுவது. ஆப்ஷன் டி தான். கொஸ்டின் நம்பர் 36. டேஸ் விலங்குக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இலக்கண விதிப்படி பேசும் திறமை வரவில்லை. சிம்பன்சி குரங்கு. ஆப்ஷன் ஏ. அமுக்குவான் அப்படின்னா என்ன? அமுக்குவான் அப்படின்னா தூக்கத்திற்கு பின் நினைவு திரும்புதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இந்த மதியம் தூங்கினா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு நம்மளால் கைகள் அசைக்க முடியாது, ஒரு 2 நிமிஷம் நினைவும் திரும்பாது, அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு பேர் தான் அமுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. இது இந்த அடைப்புக்குள் சொல்லுங்கிற வார்த்தையில் கூட கேட்கலாம். வரி, வாரி அப்படிங்கிற மாதிரி. ஆன்சர் சொல்லிட்டுனா வாரி தான். ஆக்சுவலாக என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு, இந்த இடத்துல வந்து வாரி பாரி அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, வாரினா வருவாய் பெருகிட்டுன்னு அர்த்தம். வாரிக்கு உண்டான மீனிங் வந்து வருவாய். அடுத்ததுங்க, இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார என்ற வரியில் வித்து அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? இட்ட வித்து, இட்ட விதை அப்படின்னு அர்த்தம். அப்போ வித்துனா ஆப்ஷன் டி, விதை தான் அர்த்தம். அடுத்ததுங்க, பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? ஆப்ஷன் சி, தூ அப்படிங்கிறது தான். செம்மறி ஆட்டை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? செம்மறி ஆட்டை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது மை தான். மைக்கு இன்னொரு அர்த்தம் நிறையா இருக்குது. அதில் இதில் இன்னொன்று அஞ்சனம் நம்ம புக்கில் இருக்கிறது. கரெக்டுங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்மறி ஆட்டை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மை தான். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்? தாவரத்தோட அடிப்பகுதியை தான் குறிக்கும். ஆப்ஷன் ஏ. பழங்காலத்தில் எழுத இதில் எதை பயன்படுத்தாமல் இருக்காங்க?
பானையில் மட்டும்தான் பயன்படுத்தலை. ஆப்ஷன் டி தான். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவை. இதில் வன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. ஆப்ஷன் பி தான். ஓரெழுத்து ஒரு மொழி பற்றியதில் பொருந்தாத ஒன்று எது? மொத்தம் 42 எழுத்துக்கள். அதில் உயிர் எழுத்து பார்த்திங்கன்னா 6 தான் வரணும். இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான். அந்நியர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? அந்நியர்னா பகைவர் அப்படி வச்சுக்கலாம். பகைவருக்கு எதிர்ச்சொல் உறவினர். ஆப்ஷன் சி தான். அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏ ஃபஸ்ட்டு வரணும். ஓ ஓ ஔ வரிசையாக இருக்குது. கரெக்டாக இருக்குங்களா? ஆப்ஷன் சி தான். தகடூர் அப்படிங்கிறது தற்போதைய டேஸ் மாவட்டம். தருமபுரியோட மருவு தகடூர். தகடூர் வந்ததா? அதாவது தருமபுரி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. மலைச்சோற்றுடன் தொடர்புடையது எது? நெல் சோறு, சோளச்சோறு, கம்மங்கூழ், உப்பில்லாச்சோறு தான். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 50. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுற துணி வகை தான் இந்த 4. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? மணி வகையை தான் குறிக்கும். ஆப்ஷன் பி. கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆப்ஷன் பி. தே அப்படின்னா கடவுள். உண்கிறேன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமானது எது? ஆப்ஷன் சி தான் வரும். தன்மையை தான் குறிக்கும். அடுத்ததுங்க, ஒரே நிமிஷம். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் டேஸ், அறியாதவர்கள் டேஸ் சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஆப்ஷன் டி தான். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும். ஆப்ஷன் பி. பொறுத்துக. இந்த இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி அப்படிங்கிற அங்கேருந்து தான் தோன்றும். ஓகேங்களா? இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடையில் தோன்றுறது. அப்போ 3-1. இட்டு இன்னுங்கிறது நாவின் நுனியிலையும் அன்னத்தின் நுனியில் தோன்றுறது. அப்போ 3-1-4.
இத்து இந்த மீதி 2 தான் இருக்குது. இதில் நாவின் நுனி மேல்பாய்ப்பல்லின் அடி. அப்போ 3142 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, வினை முற்றுக்கு எது பொருத்தமற்றது? வினைமுற்றானது 5 பால்களில் வரும், 3 இடத்துல வரும், 3 காலங்கள்லேயும் வரும். இரு திணையில் மட்டும் வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றது. வினை முற்றுக்கு மட்டும்தான். ஏவல் வியங்கோலுங்கிறதுலாம் அது தனி. இதில் எது பொருந்தாமல் இருக்குது? இயற்கை ஓவியம் அப்படிங்கிறத 10 பாட்டு நூல்களை தான் நம்ம சொல்லுவோம். 10 பாட்டு நூல்கள் தான் இயற்கை ஓவியம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இங்கே 8 தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான். மீதி இயற்கை இன்பக்களம்லாம் கலித்தொகை, இயற்கை வாழ்விலனும் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்லாம் இந்த 2மே. 5ஆம் வேற்றுமையில் கீழ்கண்ட எந்த பொருளில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5ஆம் வேற்றுமையில் எந்த வேற்றுமை பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். எந்த பொருள்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற இதில் தான் வந்து 5ஆம் வேற்றுமை வரும். நட்புங்கிறதுல வராது. ஆப்ஷன் டி தான். நெடிலை குறிக்க இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. அக்காலத்தில் ஒற்றைப்புள்ளி. ஆப்ஷன் சி தான். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? ஒரே எழுத்து தான் மாறி இருக்குது. ஆப்ஷன் பி, எய்ப்பன்றி அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. 4இல் ஒரு பங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இந்த குறில் வா. ஆப்ஷன் ஏ தான். இதுதான் வந்து 4இல் ஒரு பங்கு குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. தெரிஞ்சுக்கோங்க. டேஸ் என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் மொழிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. ஓயாது ஒலி செய்யும்னாவே ஆப்ஷன் பி தான். அடுத்தது, பி என்னும் ஓரெழுத்து உருமொழி தரும் பொருள் என்ன? தொண்டி மரம் தான். ஆப்ஷன் சி. தொண்டி மரத்துக்கு உண்டான ஓரெழுத்து உருமொழி பி. ஒரே நிமிஷம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்துள்ளது. நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை. ஆப்ஷன் சி தான். இந்த 4ல் எது பொருந்தாமல் இருக்குது? இந்த சாளரா, பாண்டில், ஜால்ரா இது எல்லாமே வந்து ஒரு கஞ்சக்கருவி சார்ந்தது. கரெக்டுங்களா? அது வந்து இந்த பாண்டில், ஜால்ராலாம் வந்து இன்னொரு பேர். சால்ராவுக்கு உண்டான இன்னொரு பேர். பணிலம் அப்படிங்கிறது சங்கு வகையை சார்ந்தது. அப்போ பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். யாழோட நரம்புகளை பொறுத்துங்க.
பேரியாழ் அப்படிங்கிறதுக்கு 21 நரம்புகள், அப்போ 3. மகரயாழ் அப்படிங்கிறதுக்கு 19 நரம்புகள், 1. சகோடையாழ் அப்படிங்கிறதுக்கு 14, அப்போ 3 1 2. ஆப்ஷன் சி தான். ஒச்சாப்பு மான மரம் இவ்வரிகளில் ஒச்சாப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம மீனிங் பார்த்தோம், இப்போ எதிர்ச்சொல். மீனிங் என்ன? சோர்வு. எதிர்ச்சொல் என்ன வரும்? பொறாமைங்கிறத வரும். ஆப்ஷன் ஏ தான். வெறுப்பு, உவப்பு, ஊக்கம், மையல், வென்றி, இகல், இளமை, மூப்பு இவ்வரிகளில் மையம் அப்படின்னா என்ன பொருள்? மையல் அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிற அர்த்தம். ஆப்ஷன் பி தான். அதுலேயே பாருங்கள், இகல் அதே வரியை கொடுத்துட்டு இகல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இகழ்னா நட்புன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும்? பகை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது தொன்மை அப்படிங்கிற எதிர்ச்சொல் என்ன வரும்? தொன்மைனா பழமைன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? புதுமை. ஆப்ஷன் ஏ தான். பொறுத்துக. முகில், கொடிகலங்கி, சம்பரமுடன், சேகரம். ஓகே, முகில்னா மேகம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ 2. கொடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி அப்படின்னு அர்த்தம். கொடிக்கலங்கிங்கிறது சம்பரமுடன், சம்பிரதாயத்துடன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ முறையாக 4. சேகரம் அப்படின்னா கூட்டம். 2 1 4 3 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும். யாரை ஓட்டிவிடும்? யமனை ஓட்டிவிடும். காலன்னா யமன் அர்த்தம். அடுத்தது அலறி அலறி மெத்த அடித்ததனால், இதில் மெத்த அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? மெத்த அப்படின்னா மிகவும் அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்தது ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான பொருள் என்ன? மதகு நீர் தாங்கும் பலகை. ஆப்ஷன் சி தான். தைக்கு தைக்கு திங்களின் பெயர். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, குருணி அப்படிங்கிற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியது. ஆப்ஷன் ஏ ஞா அப்படிங்கிறது தான் குருணி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? கொட்டை, முதிரை, கால், தேங்காய் இது வந்து தாவரத்தோட எந்த வகையை குறிக்கும்? தாவரத்தோட மணி வகை. ஆப்ஷன் ஏ தான். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இது தாவரத்தோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
ஆப்ஷன் சி பிஞ்சு வகையை குறிக்கும். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இதில் செஞ்சொல் அப்படின்னா என்ன? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். ஆப்ஷன் பி தான். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரை அழகுக்கு அழகு செய்வார். இதில் பூண் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? பூண் அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆப்ஷன் சி. பொறுத்துக. நீங்கள் ஒப்புமை எல்லை ஏது ஒப்பு. நீங்கள்னா தலையின் இழிந்த மயிரை தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4 பாம்பின் நிறம் ஒரு குட்டி ஒப்பு. அப்போ 3 எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல்ங்கிறத எல்லை. 2 ஏது சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் ஏ தான். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை. இதில் செக்கர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த வரியை பார்த்தோன்னே சொல்லிடலாம். செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு என்னது? சிவப்பு. ஆப்ஷன் பி தான். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். அளந்தவர் அப்படிங்கிறோட சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? அளந்தவர் அப்படின்னா வறியவர்னு அர்த்தம். வறியவருக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? செல்வந்தர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சூரிய. இதில் கனகச்சுனை அப்படிங்கிறோட பொருள் என்ன? கனகச்சுனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொன் வண்ண நீர்நிலையை தான் கனகச்சுனைன்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. இதில் பகராய் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? பகராய் அப்படின்னா தருவாய். ஆப்ஷன் பி. அடுத்தது, இடர் ஆளி அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? இடர்னா துன்பம், ஆளினா கடல், துன்பக்கடல்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? இன்பக்கடல். ஆப்ஷன் சி தான். அகர வரிசைப்படுத்துக. உ கா, அப்புறம் எழுத்து என்ன இருக்குது? மா பி. இதில் எது எழுத்து ஃபஸ்ட்டு வரணும்னு பார்த்தா ஃபஸ்ட் எழுத்து ஊ வரணும். அப்போ இந்த 3ஐயும் பார்ப்போம். உடுக்கை இது மாதிரி வரணுமா? ஊக்கு அப்புறம் என்ன எழுத்து வரணும்? கா பி மா. அதில் எது வரும்னா கா வரிசை தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். இந்த இடத்துல வந்து மா வரும், பி வரும், அதுக்கப்புறம் தான் மா வரும். பா வருஷத்துக்கு அப்புறம் தான் மா. அங்கே வச்சுட்டானா? ஆப்ஷன் டி தான். வறுமையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வறுமையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் டி நோ அப்படிங்கிறது தான். து அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன? தூனா
உண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான். ஸோ அப்படிங்கிறதுக்கு ஸோ அப்படின்னா மதில் அப்படிங்கிறதா அர்த்தம். ஆப்ஷன் சி. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கடி எந்தெந்த சொற்கள் வரும்? காவல், விரைவாக அப்படிங்கிறத வரும். ஆப்ஷன் பி தான். இந்த உரிச்சொற்றோடரில் கூட நம்ம படிச்சிருப்போம்ல, கடிகாவல். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் முகில், இதுக்கு என்னென்ன சொற்கள் வரும்? முகில்னா முகில்னா மேகம், கார்னாலும் மேகம், கொண்டல்னாலும் மேகம்தான். ஆப்ஷன் சி தான். தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் அல்லாதது எது? தாவரத்தின் நுனிப்பகுதியில் தோகை தான் அல்லாதது. ஆப்ஷன் டி. கீழ்காணும் சொற்களில் சூரியன் என்னும் பொருள் தரும் குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பார்த்தீங்கன்னா சூரியன், ஞாயிறு, பகலவன், ஆதவன்லாம் ஓகே. பிரம்மன் தான் சூரியனுக்கு உண்டான அல்லாத சொல். ஆப்ஷன் சி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். இதே எழுத்து சீர்திருத்தம், வெறும் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் தான் தந்தை பெரியார்னு வரும். இந்த ஏகார ஓகார எழுத்தெல்லாம் கொண்டு வந்தவரும் வீரமாமுனிவர் தான். இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு, இது எல்லாத்தையுமே மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்னாவே ஆப்ஷன் பி தான், வீரமாமுனிவர். ஓரெழுத்து மொழி என்பது நெட்டெழுத்துக்கள் 7 தான் அப்படின்னு கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ தான். இடப்பிறப்பில் பொருந்தாத ஒன்று எது? நாக்கு. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஒரே நிமிஷம். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு, இதில் பலவை அப்படின்னா என்ன பொருள்? பலவை மூங்கில் அப்படின்னா முதிர்ந்த மூங்கில தான் அப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. இதில் எது பொருந்தாமல் இருக்கு? ஓகே, திமிலை தான். இந்த மூணுமே வந்து கஞ்சக்கருவி, கரெக்டுங்களா? இந்த திமிலைங்கிறது என்னது விலங்கு தோலாலான ஒரு கருவி. அப்போ ஆப்ஷன் டி திமிலை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரே நிமிஷம். ஓகே. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், இதில் நோன்றல் அப்படின்னா என்ன பொருள்? நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்தது
சங்கு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சங்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கை கருவி தான், சரியாக போச்சு. வளமாக சுழிந்து இழக்கும் சங்கை வளப்புரிச்சங்கு, அதாவது வளம்புரிச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதான். சங்கின் ஒளியை சங்க நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதான். இலக்கியங்கள் இதனை படிலம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக படிலம் வராது, பணிலம் அப்படின்னு தான் வரணும். அப்போ இது தவறு. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஒரே ஒரு எழுத்து தான் தவறு, கரெக்டுங்களா? இப்படி பாருங்கள், எப்படி ஒரு எழுத்தை விட்டு கூட கொஸ்டின் கேட்குறாங்க. இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படிங்கிற வரியில் நாறுக அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நாறுக அப்படின்னா முளை விடுக, ஆப்ஷன் பி தான். சேரர்கள் பற்றியதில் எது தவறாக இருக்குது? இதில் எது பொருந்தாமல் தவறாக இருக்குதுன்னு பார்த்தா நாடு வந்து சரிதான். தலைநகருங்கிறது வஞ்சி வரும், பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ இது தவறு. கொடி, வில்லு, பூ, பணம்பு இதெல்லாம் சரிதான். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஒரே நிமிஷம். கரூர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கொங்கு நாட்டின் ஒரு பகுதி கரெக்டு தான். வஞ்சி மாநகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கரூரை, ஓகே, இதுவும் கரெக்டு தான். அரேபிய நாட்டு அறிஞர் இந்நகரை அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக கிரேக்க நாட்டு அறிஞர் தான் வந்து உள்நாட்டு வணிகமாக மாற்றிருக்காரு. அப்போ கிரேக்க அறிஞர் தான் வரணும், இங்கே அரேபிய நாட்டு அறிஞர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி தான். கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறில் இது எது? வைகையாறு தான், ஆப்ஷன் டி. ஒரே நிமிஷம். எரியுள் மரளிக்குள் ஊழியின் கடை, இதில் மரளி அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் என்ன? மரளி, காலன், யமன் எல்லாமே ஒரே அர்த்தம் தான், ஆப்ஷன் பி தான். சிங்கம் வாழ்கிற இடத்துக்கு பொருத்தமானது எது? ஆப்ஷன் சி, முளை அப்படின்னா மலை குகை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. மலை குகை, பிளம்னாலும் மலை குகை தான். இந்த இடத்துல பிளம்னு கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான், பிளம் இல்லை அதில். அடுத்தது பொறுத்துக, சொல்லி முடிக்கணும், அதுவே ஒரு ஆப்ஷனாக வருது. உடன்றன சினந்து எழுந்தன, 3ங்கிற ஆப்ஷன் 4லையுமே இருக்குது. வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர் அப்படின்னா 3, 4. பிளம்னா மலை குகை 1, அப்போ 3, 4, 1, 2 எதில் வருது? ஆப்ஷன் டி தான். அடுத்தது, இதில் எது நிறையசை அல்ல? நிறையசையில் பொருந்தாதது எது? எப்படி வேணால் கேட்கலாம். இருக்குறில், இருக்குறில் ஒற்று, குறில் நெடில் இதெல்லாம் வந்து
நிறையசை. நாம் அப்படிங்கிறது நேரசை. ஏன்னா நெடிலும் ஒற்றெழுத்தும் குறியிலும் ஒற்றெழுத்து வந்தாலும் சரி, குறியிலோ நெடிலோ தனித்து வந்தாலும் அது நேரசை. அப்போ ஆப்ஷன் டி தான். பொறுத்துக. நம்பர் நாணாமை ஈயில் சித்தம். நம்பர் அப்படின்னா அடியார், நாணாமை கூசாமல், ஈயில் வழங்கினால், சித்தம்னா உள்ளம். 2143 2143 ஆப்ஷன் டி தான். யாப்பின் உறுப்புகளை பொருந்தாதது எது? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதுதான் வரணும், சொல் வராது. ஆப்ஷன் பி தான். எதிர்ச்சொல் பற்றிய தகவலில் எது தவறாக பொருந்தி இருக்கு? மையல்னா விருப்பம். ஆக்சுவலாக மீனிங்கை கொடுத்துருக்காங்க, தவறு. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம், அதுக்கு ஒன்று ஆப்போசிட்டு சுறுசுறுப்பு, கரெக்டு தான். ஈகல்னா நட்பு, ஈகல்னா பகை அப்படின்னு அர்த்தம், அதுக்கு நட்பு சரியாக தான் இருக்குது. நிறைனா மேன்மை, மேன்மையற்ற சரியாக தான் இருக்குது. எதிர்ச்சொல். அப்போ ஆப்ஷன் ஏ தான். காடு உருவாக்கி எதிர்ச்சொல். காடை உருவாக்கி அழிக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான். சாந்தம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். சாந்தம்னா அமைதி, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரணும்? கோபம். ஆப்ஷன் சி. அகலமான அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். அகலமாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வந்து குறுகலாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மயரி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? மயரினா மயக்கம். ஆப்ஷன் சி தான். பொறுத்துக. ஹரினா நெற்கதிர், செருனா வயல், யானர்னா பனையோலை பெட்டியா, வட்டினா புது வருவாய். 4321 ஆப்ஷன் ஏ தான். அகர வரிசைப்படுத்துக. ஓகே, எடுத்தோடனே ஆ தான் வரணும், இந்த ரெண்டையும் விட்டுடலாம். இந்த ரெண்டில் எது வரும் அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈ தான் வரும். ஆப்ஷன் டி தான். ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். அன்பு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன? ஆப்ஷன் ஏ மே அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகேங்க, எப்பயும் போல தான் இந்த வீடியோ பதிவில் 120 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 100க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் மார்க் செக்ஷனை சொல்லுங்கள். என்ன புதுசாக யூனிக்காக கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கூட கவனிச்சிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, மறுபடியும் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோ பதிவில் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இத்துடன் கிருஷ்ணபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜு.